எழுத்தாளர் இயக்குனர் மீரா கதிரவன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். எழுத்தாளர் நீங்கள் சொல்லலாம், நான் கேட்குறதுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கேன். நான் மதிக்கிற எழுத்து ஆளுமைகள் இருக்கக்கூடிய இந்த மேடையும் இந்த அரங்கத்திலே சில கதைகள் சிறுகதைகள் மட்டும் எழுதி சில மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் செய்திருக்கிறதுனால நம்ம எழுத்தாளர்னு சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப தமிழக்கல்ல உண்மைதான். கரிகாலன் அவங்க நேற்று வரைக்கும் தோழர்னு சொல்கிறான்னு பார்த்தேன். இன்னைக்கு அவர் வயசை கேட்டதுக்கப்புறம் ஐயான்னு சொல்லலாம்னு பார்க்குறாங்க. எனக்கு அந்த இனிவேஷன் இருக்கும்போது நான் முதல்ல ஷாக் ஆனது 60 வயசா. இப்போ நாங்கள்லாம் 30களில் முதுமையில் போய் வாலிபத்தில் வயது இருக்குள்ள போன ஆட்கள் திரும்ப பார்த்தேன். ஒரு 60 நூல்கள் மாதிரி ஏதாவது சொல்கிறாங்களான்னு மறுபடியும் பார்த்தேன். அது 60வது வயதுங்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. வயதில் ஒன்றும் இல்லை. ஆனால் 32 புத்தகங்கள் என்பது உண்மையிலேயே பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். ஒரு கரிகாலன் அவர்கள்ட்ட நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கறது என்னென்னா, கதிர் பாரதி அவர் சொன்ன மாதிரி எல்லா பரிமாணங்களிலுமே தன்னை வெளிப்படுத்திக்கக்கூடிய ஒரு ஆளுமையாக இருக்கார். அவரை எல்லா வேஷமும் போடுற ஒரு நல்ல கட்டியக்காரனாக தான் அவர் சொல்கிறாங்க. அப்புறம் எனக்கு நான் அவருடைய சினிமா விமர்சகருங்கிற வேஷத்தினுடைய தான் அவரெல்லாம் அதிகமாக பார்த்துருக்குறேன். அவருடைய மலையாளம் சினிமா தொடர்பான 2 புத்தகங்களையுமே வாசிச்சிருக்கிறேன். எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, பொதுவாக நம்ம மலையாள சினிமாக்கள் குறித்து பேசும்போது ஒன்று அடூர் கோபாலகிருஷ்ணன் மாதிரி, பத்மராஜன் மாதிரி, எம்டிவி ரொம்ப இன்டலெக்சுவலாக இருக்கக்கூடிய ரொம்ப சீரியஸான ஃபிலிம் மேக்கர்ஸை பற்றி ஒன்று பேசுவோம். இல்லைன்னா மெயின் ஸ்ட்ரீமில் ஒர்க்கான படங்களை குறித்து பேசுவோம். கலெக்ஷனாக இருக்கக்கூடிய படங்கள் மட்டும்தான் சேரும். அப்புறம் இங்கே ஒரு பின்னம் நடந்துகிட்டே இருக்குது. மலையாள சினிமா மட்டும்தான் இந்தியாவில் உள்ள, தமிழில் மலையாளத்தை விட மிஞ்சக்கூடிய ரொம்ப அற்புதமான படங்கள்லாம் வந்துட்டுருக்கு. இப்போ மலையாள ஆடியன்ஸை பற்றி சொல்லும் போது அது கிட்டத்தட்ட வெள்ளைக்காரன் போய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி தான் ஏன்னா சின்னத்தம்பி மாதிரி படமெல்லாம் அங்கே 150 நாள் ஓடிச்சுங்கிற வரலாறு யாருக்குமே தெரியாது. இங்கே தமிழில் ரொம்ப அதி அற்புதமான படங்கள் விஷ்ணுபவன் சார் வந்திருக்காரு. அவருடைய வெயிலாகட்டும், ஒரு நிறுவனத்துக்குள்ளார ஒரு ட்ரேட் யூனியன் ரொம்ப தேவைங்கிறத ரொம்ப அழகாக சொன்ன ஒரு படம் அங்காடி தெரு. ஸோ அப்படியான படங்கள் தமிழ்லையுமே வந்துட்டுருக்கு. நான் ஓவராலாக விமர்சகர்கள் நம்ம பார்க்கும்போது நான் அதான் சொல்கிறேன். அவருக்கு கரிகாலன் தோழர்கிட்ட ஸ்பெஷலாக பார்க்குறது என்னென்னா, இப்போ ரொம்ப இன்டலெக்சுவலான படங்களை நம்ம இங்கே பேசுவோம். அப்படி இல்லைன்னா மெயின் ஸ்ட்ரீமான படங்களை பேசுவோம். இப்போ அவர் அப்படி இல்லை. அவர் எல்லா நல்ல படங்களையுமே அவர் அப்படி ஒரு வரையறையாக அவர்கிட்ட இல்லை. அது வெற்றி பெற்ற படம், தோல்வி பெற்ற படம் அப்படிங்கிறதும் இல்லை. ரொம்ப அறிவார்ந்த படம் அப்படி இல்லை. ஒரு நல்ல முயற்சியாக இருந்தாலே அவர் அதை மெனக்கெட்டு அதை 2 பக்கங்கள் 3 பக்கங்கள் எழுதி அவருடைய எல்லா கட்டுரைகளாகட்டும் புத்தகங்களாகட்டும் அவர் அதை செய்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு பரித் பண்டாரின்னு ஒரு மலையாள படம். அதில் எத்தனை பேர் இதில் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. ரொம்ப சின்ன படம், ரொம்ப ஸ்மால் டீம் பண்ண ஒரு ரொம்ப 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 ஸ்மால் பட்ஜெட் படம். பரித் பண்டாரினா இப்போ இந்த இஸ்லாமியர்களுக்குள்ளாரே சமையல் பண்ணுறப்போ ஒரு குரூப் இருப்பாங்க. அதை பண்டாரிம்பாங்க. அப்படி பரீத்துங்கிற ஒரு பண்டாரியை பற்றின ஒரு படம் மலையாளத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பர் படம். ஆனால் நிறைய பேர் கவனத்துக்கு தெரியாத ஒரு படம். அதை கரிகாலன் அவர் அவருடைய புத்தகத்தில் இப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் இன்னொரு விஷயமா நான் அவர்கிட்ட பார்க்குறது என்னென்னா, இப்போ தமிழில் ஒரு சூழல் இருக்கு. என்னன்னா, நம்ம சாதியத்தை பேசுவோம், ஆனால் இந்துத்துவத்தை பேச மாட்டோம். அதே மாதிரி இங்கே கேரளா சினிமா பற்றி பேசுவோம், கேரளாவில் வரக்கூடிய இஸ்லாமிய சினிமா பற்றி பேச மாட்டோம். அது ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சா ஒரு சில பேர் தான் அதை செய்வாங்க. அதை பரவலாக விமர்சகர்கள் சொல்லக்கூடிய வேறுமே மலையாளத்தில் வரக்கூடிய, தமிழில் வரக்கூடிய சிறிய படங்களானாலும் இஸ்லாமிய சினிமாக்கள் தொடர்ந்து தமிழில் இஸ்லாமிய சினிமாக்கான ஒரு தேவையும் அவர் எனக்கு அந்த விதத்தில் அவரை பிடிக்கும். ஏன்னா ரொம்ப ரொம்ப ரேர் ஆட்கள் ஆளுமைகள் தான் தமிழில் உள்ள இஸ்லாமிய மக்களை பற்றின அந்த கன்சர்ன், அவங்கள பற்றின சினிமா வேணுங்கிறத தொடர்ந்து ஒரு எழுதிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவர் இருக்கார்.
அரசியலாகவுமே நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவர் தொடர்ச்சியாக அவரோட நான் பார்க்குறது, அவர் ஒரு திரைப்படத்தை எழுதினாலுமே அதில் வந்து ஒரு இந்துத்துவ எதிர்ப்பு அரசியலை ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு. வந்து எல்லாத்தையுமே தொட்டு பேசக்கூடிய ஒரு ஆளாக இருக்கார். வந்து 2019 வந்து ஃபாத்திமா லத்தீஃப் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஐஐடியில் வந்து கேரளாவிலேருந்து வந்த பொண்ணு, ஒரு முஸ்லீம் பெண் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. வந்து ஸோ ஐஐடிக்குள்ளார இருக்கக்கூடிய சிறுபான்மை வெறுப்பு, அதை பற்றி ரொம்ப அழகான ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு. அந்த கட்டுரையில் வந்து அவர் பார்த்தீங்கன்னா முடிக்கும் போது அதை நிறுவியவர்களில் அபுல் கலாம் ஆசாத்தை பற்றியும் எழுதுவார். வந்து அவர் எங்கேயோ ஆரம்பித்து அவர் வந்து எங்கெங்கேயோ போய் பார்த்தீங்கன்னா சின்ன குறிப்புகளாக சில இதெல்லாம் ரொம்ப ஒன்றரை பக்கம் ஒரு பக்கம் வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு கட்டுரையாக அதை நான் பார்க்குறேன். வந்து தமிழ்லையுமே அவர் வந்து மலையாள படங்கள் மட்டுமே இல்லை, தமிழ்லையுமே நிறைய சின்ன சின்ன படங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறார். இப்போ உதாரணத்துக்கு பம்பர் படத்தை பற்றி அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார். அதாவது ஒரு முழுமையான படமாக இல்லையோ, நான் சொன்ன மாதிரி ஒரு முயற்சியாக இருந்தாலுமே போதும். அப்புறம் சமீப காலமாக நம்ம பார்க்குறது என்னென்னா வந்து இப்போ யார் ரைட்டர், யார் எழுதலாம், யார் டைரக்டர், யார் டைரக்டர் இல்லை அப்படின்னு வந்து ஒரு பூஷ்வாத்தனமான ஒரு இருக்குது. தமிழில் நிறைய ரைட்டர்ஸ் வராமல் போனது அது ஒரு பெரிய சாவுன்னு நினைக்கிறேன். இப்போ அமிஷ் மாதிரியான ரைட்டர்ஸ்க்கான இடமும் ஹிந்தியில் இருக்குது, வந்து நார்த்தில் இருக்குது. 32,000 காப்பி, 40,000 காப்பி, 50,000 காப்பின்னு விற்கிறதுக்கான ஒரு இடமும் அமிஷுக்கு இருக்குது, சுஜாதாவுக்கு இருந்த இடம் மாதிரி. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே ரைட்டர்னாலே டைரக்டர்னா யார் அப்படின்னு ஒரு குச்சியை எப்பவுமே ஒரு கையில் வச்சு யாரோ ஒருத்தருக்கு பாடம் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி ஒரு சூழலில் வந்து சக மனிதர்களை, சக எழுத்தாளர்களை, அவங்க எழுதுகிற கவிதையோ அவங்க பண்ணக்கூடிய படங்களையோ குறிப்பிட்டு ஒருத்தர் எழுதுறாரு, பேசுகிறாருங்கிறது ஒரு பெரிய நான் மனசாக பார்க்குறேன். அந்த மனசு வந்து கரியாளன் தோழருக்கு இருக்கு. அது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயமாக தான் நான் அதை பார்க்குறேன். வந்து இந்த நிகழ்வை இந்த நிகழ்வை முன்னெடுக்கும் நம்ம எனக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒரு படம் ஆரம்பிக்கும் போது ஒரு தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் நல்ல உறவு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா பயங்கர எதிரிகளாக மாறிடுவாங்க. அது மாதிரி ஒரு பதிப்பகத்திற்கும் ஒரு ரைட்டருக்குமான உறவும் அதே மாதிரி தான். வந்து அப்படி இருக்கிற சூழலில் ஒரு பதிப்பகம் வந்து முன்னே ரைட்டருக்கு வந்து இப்படி விழா எடுக்கிறதுங்கிறது ரொம்ப உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப். அது வந்து படைப்பு ஜின்னா அவர்களுக்கும், வேரல் புக்ஸ் லாக் பாஸ்கரன் தோழர் அம்பிகா அவங்களுக்கும் வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. தொடர்ந்து இன்னும் நிறைய புத்தகங்கள் எழுதணும். இன்னும் காலம் அவருக்கு நீண்ட ஆரோக்கியமான ஆயுளையும் இன்னும் தீவிரமாக இயங்குவதற்கான படைப்பு செறிவையும் வந்து இந்த இயற்கை அவரோட கூட நிற்கணும். ரொம்ப சந்தோஷமான நிகழ்வாக பார்க்குறேன். ஏன்னா நிறைய நண்பர்கள், தெரிந்த நண்பர்களுடைய முகங்கள் இங்கே பார்க்க முடியுது. மீண்டும் கரியாளன் தோழர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. மீரா கதிரவனுடைய வாழ்த்துறைக்கு மிக்க நன்றி. நீங்கள் சொன்ன மாதிரி சினிமா குறித்த அந்த கட்டுரை நானும் வாசிச்சிருக்கேன். ரொம்ப அது எத்தனை பேர் பார்த்தாங்கன்றதும் தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் நான் தேடி பார்த்தேன் அந்த படம். அதுக்கப்புறம் தேடி கொஞ்சம் மேம்படுத்தனத்தில் விட்டுட்டேன் இவர் எழுதுனது. அப்புறம் நீர் வச்சதை களி அப்படின்னு ஒரு ஒளி வச்சது களி, அது கரியாளன் நான் எழுதுனதுக்கு அப்புறம் தான் நான் தேடி போய் பார்த்தேன். ஏன்னா அந்த திரைப்படம் குறித்த வேறு ஒருத்தருடைய பார்வை எனக்கு ரொம்ப ஒரு அயற்சி ஏற்படுத்துச்சு. அப்புறம் இவர் எழுதுனதுக்கப்புறம் தான் அதில் உள்ள போய் பார்க்கும்போது அது வேறு ஒரு கோணத்தை நமக்கு தந்தது. இடையே ஒரு சிறப்பு நிகழ்வு, கரியாளன் அவர்களுடைய 39 40வது கவிதை தொகுப்பு வெளியீடு